ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 26க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்லேருந்து என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது இல்லைன்றதால என்ன பண்ணிடலாம், நம்ம அப்படியே போயிடலாம். போனீங்கன்னா ஓகேங்க, வேறங்க அப்படியே இருக்கிறத மட்டும் கொடுத்துட்றேங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க விவாத பொருளாகும் அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஒரு நோட்டு ஒரு பென் இருந்துச்சுனாலும் இல்லை பாலிட்டி நோட்டு இருந்தாலும் எடுத்து வச்சுங்க. இது உங்களுக்கு குயிஸாக எனக்கு நிறைய இருக்கும். ஸோ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி என்ன கொண்டாடப்படுறாங்க. ஸோ இது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 என்ன பண்ணலாம், இந்த தினத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிக்கிறாங்க. சார் எப்போ சார் அரசியலமைப்பை உருவாக்கும் பணி தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல அரசியலமைப்பு நிர்ணய சபையில் B.R. அம்பேத்கர் இடம்பெறவில்லை. அவர் கிடையவே கிடையாது. அப்போ அவருக்கு பதிலாக யார் இருந்தார்னா யோகேந்திரநாத் தான் இருந்திருக்கார். அவர் விலகியதால் தான் யார் இடம்பெற்றார்னா அம்பேத்கர் இடம்பெற்றிருக்கார் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது அரசியல் சாசனம் உருவாக்குவது பற்றி அரசியலமைப்பு நிர்ணய சபையால் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது கேள்விங்க உங்களுக்கு. ஸ்டாட்டிக் பொசிஷனில் பாலிட்டியில் கேட்டாங்கன்னா இந்த கொஷின் தான் கேட்பாங்க. அரசியல் சாசனம் உருவாக்குவது பற்றி அரசியல் நிர்ணய சபை 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல் சாசன அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட அரசியல் வரைவு குழு அமைக்கப்பட்டிருங்க. ஸோ 7 பேர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதில் யாரெல்லாம் விலகினாங்க, யாரெல்லாம் இருந்தாங்கன்றத கொஞ்சம் பார்த்துடலாமா? ஸோ நோட் பண்ணுங்கள். இந்த குழுவில் கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், K.M. முனிஷி, முகமது சாதுல்லா, B.L. மித்ரா, T.P. கைத்தான் ஆகியோர் இருந்தார்கள். இதில் கைத்தான் என்ன ஆகிடுவார்னா காலம் ஆகிடுவார் 48. அதுக்கப்புறம் தான் யார் வரார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியார் வரார். அதே போல் உடல்நிலை காரணமாக B.L. மித்ரா என்ன பண்ணுறாரு, விலகிடுறாரு. அதுக்கப்புறம் தான் மாதவ ராவ் அப்படின்றவர் உள்ள வரார். மித்ரா போனோன்னே யார் வந்துடுறாரு, மாதவ ராவ் அப்படின்றவர் உள்ளே வராரு. ஸோ இப்போ 7 பேர் என்ற குழுவில் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 2 பேர் விலகியதால் 2 பேர் உள்ளே ஆட் ஆனாங்க. இப்போ யார் விலகியதால் யார் உள்ளே ஆட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் ஸ்டாட்டிக் பொசிஷனில் நீங்கள் அடிச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறேங்க. ஸோ பாருங்கள், அப்போது எல்லோரும் கையெழுத்து போட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 அதிகாரப்பூர்வ அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தது. பாருங்கள், ஏற்கப்பட்டது ஒரு வருஷம், நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு வருஷம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள், அரசியலமைப்பில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தாங்க. அதை பார்த்தீங்கன்னா முதல் சட்ட திருத்தம் 1951 கொண்டு வரப்பட்டது. ஸோ எப்படி இருந்தாலும் கொஷின்ஸை அடிச்சிடணும். அடுத்தது ஸோ இங்கே வந்துடலாங்க. இங்கே ஒருத்தர் பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் யாரும் மக்களின் பிரதிநிதிகள் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக யாருமே பிரதிநிதி கிடையாது. யாருன்னா அவங்க எல்லாமே தொழிலதிபர்கள், சுதேச அரசுகளே இருந்திருக்காங்கன்றாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அரசியல் சாசனம் இயற்ற திட்டமிடும் போதே மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம், மாநில அரசுக்கு குறைந்த அதிகாரம் என்று வரையறுக்கப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார் ஆனால் இந்த மத்திய மாநில இடங்களே பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது ஆராயத்துக்கு ஒரு குழு அமைக்கப்படுதுங்க. இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் என்ன குழுனா சர்க்காரியா குழு. 1983ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழு தான் சர்க்காரியா குழு. கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ சர்க்காரியா குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில சுயாட்சி கோரிக்கையை வைக்கவும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் ராஜமன்னார் குழுவும் என்ன பண்ணுது, அமைக்கப்பட்டது. கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் இந்த புஞ்சி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குங்க. அந்த குழு பார்த்திங்கன்னா ஆளுநர் நியமனம், தகுதி உள்ளிட்டவற்றை பரிந்துரை செய்கிறாங்க. இப்போ புஞ்சி குழு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் நியமனம், தகுதிகளை பற்றி என்ன சொல்கிறாங்க, கூறுகிறார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு ரீகால் தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்தது உலகில் உள்ள அரசியலமைப்பு சட்டங்கள் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் தான் மிகவும் அலசி ஆராய்ந்து எழுதப்பட்ட நீண்ட நெடிய சட்டமாகும் அப்படின்னு இருக்காங்க. உண்மைதானே? ஆராய்ந்து எழுதியிருக்கிறதால தான் இது குறிப்பிடப்படுறாங்க. அடுத்தது கேசஸ் எழுதுங்க. நிறைய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. கடைசியாக செப்டம்பர் 2023 106வது திருத்தமான மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட ஒவ்வொரு திருத்தமும் இந்திய குடியரசின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்துவதாக இருந்தது. அப்போ 106வதுனா மகளிருக்கு இடஒதுக்கீடுன்னு போட்டுங்க, போதுமானது. ஸோ கேசவன் இந்த பாரதி வழக்கு 1973, மேனகா காந்தி வழக்கு 1978. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தனி மனித சுதந்திரமும் உயிருக்குமான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. பணியிடங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் விடையளித்தல் விசாகா வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. 1997 எழுதுங்க.
ஸோ இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்டாட்டிக் போர்ஷனில் படித்ததை இங்கேயும் படிச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கான குறள் பார்த்துடலாமா? குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முன் துழும் அப்படின்னு இருக்காங்க. ஒருவர் குடியை உயரச் செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு ஊழ் அவனுடைய முயற்சிக்கு ஆடை இறுக்கி கொண்டு தானே முன் வந்து துணை செய்யும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நீ ஒரு முயற்சியில் ஈடுபட்டானா காலமானதும் அந்த செயலுக்கான வெற்றியானதும் உங்களை சேர்ந்து வந்து இறுக்கி அணைக்கும் அப்படின்றத திருவள்ளுவர் கூறியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒரே நாடு ஒரே சந்தா இயற்கை வேளாண் இயக்கத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே நாடு ஒரே சந்தா இயற்கை வேளாண்மை இயக்கத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒப்புதல். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு ஃபுல்லாக சொல்கிறேங்க. ஸோ இன்றைக்கி கம்மியாக இருக்குது இதை பற்றி. நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மத்திய பிரதேசத்தில் குட்டிகளை என்ற சிவிங்கி புலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் உள்ள குன்னோ தேசிய பூங்கா, அந்த பூங்காவில் நீர்வா, இந்த இடத்துல கொஷினே அதுதான், நீர்வா என்ற சிவிங்கி புலி 4 குட்டிகளை ஈன்றது. அப்போ மத்திய பிரதேசத்தில் 4 குட்டிகளை ஈன்ற சிவிங்க புலின்னு கேட்டாங்கன்னா நீர்வா. அப்போ நீர்வா என்பது என்ன சொல்லலாம், சிவிங்க புலின்னு சொல்லலாமா? இந்த மாதிரி கொஷின்ஸும் ஆட் ஆகும். சார் என்ன நடந்துச்சுன்னா, சிவிங்க புலிகள் என்ன நம்ம இந்தியாவில் சுத்தமாக அழிஞ்சிருச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீண்ட காலத்துக்கு பிறகு நமீபா அப்படின்ற ஒரு நாடுங்க இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நமீபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிவிங்கி புலிகளை குன்னோ தேசிய பூங்காவில் பிரதமர் மோடி விடுறாருங்க. விட்ட உடனே அது செப்டம்பர் 17ஆம் தேதி திறந்து விட்டுட்டோடனே அது இங்கே உயிர் வாழ நல்ல ஆயத்தமான இடங்கள் இருந்துச்சு. அப்போ சிவிங்க புலிகள் கண்டம் விட்டு கண்டம் கொண்டு வருவதற்கான உலகிலே அதுதான் முதல் முறை. அப்போ முதல் முறையாக இந்தியா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது கட்டமாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்படுறாங்க 12 சிவிங்க புலிகளை. சரிங்களா? இதுவரை சேர்த்து 20 சிவிங்க புலிகள் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்துள்ளதும் சொல்கிறாங்க. அந்த சிவிங்க புலிகள் 17 குட்டிகள் பிறந்துள்ளது. அவற்றில் 12 குட்டிகள் தற்போது உயிரோடு உள்ளன. இப்போது பிறந்துள்ள 4 குட்டிகளையும் சேர்த்து சிவிங்க புலிகளின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளது. எவ்வளோ உயர்ந்திருக்கு? 28ஆக உயர்ந்திருக்கு அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்கப்பா. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் ஒன், கிரிக்கெட் நியூஸ் தேவையில்ல. ஸோ போர் போயிட்டுருக்கு. ஸோ இது முக்கியங்க. தீவிரமடைகிறது இன்ஃப்ளூயன்ஸியா டெங்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸியா டெங்கு அப்படின்ற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே போய் கொடுத்துருங்க பாருங்கள், நிமோனியா டைஃபாய்டு இதனுடைய அறிகுறிகள் மட்டும் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுங்க பார்க்கலாம். அறிகுறிகள், ஏன்னா நோய்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு சயின்ஸில் ஒரு லெசன் இருக்கும், அதுக்கு நீங்கள் இதுவே படிச்சுட்டா கொஞ்சம் ஒரு 20% கவர் பண்ண மாதிரி இருக்குங்க. ஸோ பருவகாலங்களில் இது எல்லாமே இருக்குன்றது சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் இவ்வளோ தான் முடிவடைகிறது. ஸோ நம்ம வீடியோவில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டெலகிராம் லிங்க் தரேன், லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.